பொதுவாகவே வெளிநாடு சென்று திரும்பியவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும். இதை உச்சபட்சமாக படமாக்கி காட்டுனது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றி கொடிகட்டு படத்தில் வந்து பார்த்திபன் அவர்களும் வடிவேலு அவர்களும் அந்த காமெடி சீன்ஸ் இன்றைக்கும் எவர்கிரீனாக இருக்கும். ஸோ அப்போ தான் தமிழா என்ன நினச்சோம் அப்படின்னா, உண்மையிலேயே வெளிநாடு சென்று திரும்பியவர்கள் இங்கே இருக்கும்போது அவங்க சொந்தக்காரங்க எப்படி பார்க்குறாங்க, நண்பர்கள் எப்படி பார்க்குறாங்க, ஒருவேளை வெற்றி கொடிகட்டு படத்தில் வர மாதிரியே தான் நடந்துக்கிறாங்களா அப்படின்னு பேசலாம்னு நினச்சோம். அந்த முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, வெளிநாட்டு போகிறதுக்கு முன்னால் இங்கே ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கும், அப்புறம் வெளிநாட்டுக்கு வந்த பின்னால் ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கும், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு மேலே வீட்டில் நண்பர்களுக்கு அவங்க மேலே ஒரு எமோஷன் வந்திருக்கும், அதுக்கப்புறம் இங்கே வந்தவொன்னு ஒரு எமோஷன்ஸ் மாறி இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த தமிழா எபிசோடில் பேசலாம்னு வச்சோம். ஸோ நான் பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, வெளிநாட்டிலிருந்து கிராமத்திற்கு வந்து சீன் போடுபவர்கள் வெர்சஸ் அவர்களின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர். நீங்கள்லாம் வெளிநாடு போயிட்டு வந்தவங்க, சீன் போடுறவங்க, நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் இல்லையா? ஓகே, உங்கள் ஃப்ரெண்டு எந்த நாட்டில் இருந்தாப்புல இங்கே வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு மேலே இங்கே ஒரு ஆட்டிடியூட் இருந்திருக்கும், இங்கே ஒரு நடை உடை பாவடை இருந்திருக்கும், வெளிநாட்டு போயிட்டு வந்து நடை உடை பாவடை மாதிரி இருக்கும். அது எப்படி மாறுச்சு சார்? அவன் யூஎஸ் போயிருந்தான். யூஎஸ் 2 வருஷம் யூஎஸ்ல இருந்தான். அது ஜெட் லேக்னு ஒரு கான்செப்ட் சார். யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 10 மணிக்கு படத்துக்கு போகலான்டான்னாலும் அம்மா திட்டுவாங்கடா, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி திட்டுவாங்கடா வேண்டான்டுவான். யூஎஸ் போயிட்டு வந்தப்பறம் என்ன ஆச்சுன்னா 2 மணிக்கு ஃபோன் அடிக்கான். நான் எமர்ஜென்சின்னு பதவி போய் எந்திரிச்சு பார்த்தா, ஏய் மச்சான் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னு தெரியுமாடா அப்படிங்கான். ஏல 2 மணியில் எனக்கு ட்ரம்ப் என்ன சொன்னா என்னன்னா, லஞ்ச் டைம்டா அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இவனுக்கு பயந்தே நான் ஃபோனை அட்டன் பண்ணுறதே விட்டுட்டேன். அப்போ என்ன பண்ணான்னு நேரில் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டான். நாய் குலைக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கேட்குறாங்க. அதை விடுங்க, என் பொண்டாட்டி முதல்ல டீசெண்டாக சொல்லி பார்த்தா, ஏன் என்ன 2 மணி ஆகுது ஏன் வராரு அப்படின்னு. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் எனக்கு மரியாதை போச்சு. என்னையா ஏன் அப்படின்னா, 4ஆவது நாள் அவனுக்கு மரியாதை போயிடுச்சு. இப்போ நான் கள்ளக்காதலன் மாதிரி நைட் கேட்டால் ஜெட்லாகுங்கிறான். நைட்டு வீட்டுக்கு தெரியாமல் இப்போ பார்த்துட்டு அவுட்டிங் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இல்லை அதுவும் இந்த யூஎஸ் போயிருந்தவங்கிட்ட எப்பவுமே ஒரு இது உண்டு. ஃபோன் பண்ணிவிட்டு, இப்போ இங்கே எத்தனை மணிப்பா? இங்கே 1 மணி அது மதியம். நாங்கள் நைட் இல்லை, சாரி அப்படின்னு கேஷுவலாக கேட்குற மாதிரி கேட்குறது, அதெல்லாம் பண்ணாப்லையா? எல்லாம் பண்ணுவான் சார். அதான் லஞ்ச் அவனுக்கு யூஎஸ்ல இருக்கணும்னு சொல்லி காட்டணும் நமக்கு. அதனால ஒரு யூஎஸ் போனதுக்கப்புறம் இதே டார்ச்சர் தான். வந்ததுக்கப்புறம் 6 மாதம் ஆச்சு, இன்னும் ஜெட்லாகுன்னு இருக்கான். இல்லை, அங்கே ஒரு 2 வருஷம் இருந்ததுனால அப்படியே பழகிருச்சு. நைட்டு 6:30 தான் எனக்கு, காலையில் இங்கே 9 மணி. அப்போ எனக்கு மத்தியானம் அங்கே 12 1 மணினா இங்கே 2 மணி. அதெல்லாம் ரைட்டு தான். ஏதோ ஒரு வாரம் 2 வாரம்னா சரி, இல்லை 1 மாதம் கூட ஓகே. 6 மாதமாக ஜெட்லாக் இருக்கு. இல்லை நைட்டுன்னே அது ஒரு ஜாலியாக இருக்குல்ல. சரிதான், இன்னும் அதே மனப்பான்மையில் இருக்குது. வேற என்னெல்லாம் பண்ணுவாப்ல? முன்னெல்லாம் டீ கடைக்கு போனோன்னா சில்லறையே எடுக்க மாட்டான். எப்படியாச்சும் பேசி எங்களை எடுக்க வச்சுருவான், நாங்கள் தான் பே பண்ணுவோம். இப்போ என்னென்னா, சூடாக டீ இருந்தாலும் அவசர அவசரமாக குடிச்சு முதல்ல பர்ஸ் எடுத்துறது. என்னடா எடுக்கானேன்னு பார்த்தோன்னா டாலர் எடுத்து நீட்டுறது. உடனே டீ கடைக்காரரு, அண்ணன் தம்பி டாலருப்பா அப்படின்னா, ஓ ஷீட் டாலர்ப்பா, டாலர் மறந்துட்டேன்னா மச்சான் நீ பே பண்ணிடுறான்றான். கடைசி வரைக்கும் அவன் பே பண்ண மாட்டான். அந்த டாலரை எடுத்து காட்டணும். யூஎஸ் போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவனுக்கு தனியாக ஒரு மரியாதை இருக்கும். டீ கடை எக்ஸ்ட்ரா 2 பிஸ்கட் மேலையும் கீழையும் பார்ப்போம்ல. நம்மள எங்க டீ கடையில் போய் 10 ரூபா டீக்கு 100 ரூபா கொடுத்தாலே மேலையும் கீழையும் பார்ப்பாங்க. அவங்க போய் டாலர் நீட்டுறது எஸ் அப்படின்னு. நம்ம பார்த்தோன்னே டாலரை பார்த்தோன்னே சமூகம் பெரிய இடம் போல அவன் நினச்சிக்கிடுவான்ல டீ கடைக்காரர். ஆனால் இந்த சமூகம் ஒரு நாளுக்கு டீ காசு கொடுத்ததே கிடையாது. நம்ம ஃபுல்லாக கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுறதுனால கேஷ் வைக்கிறது இல்லை. நீ அங்கேயே செலவு பண்ணுவீங்களா? அங்கே கம்பெனி பார்த்துக்கணும்ல. இந்த அதான பார்த்தேன். எனக்கு என்னமோ இப்படிலாம் இருக்க வந்து அமெரிக்கா போவாங்களா என்னமோ தெரியல.